எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், ஈகோன்ற ப்ராப்ளம் வராத ரீசன் என்னன்னா, நான் ஒரு பாடகி, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அவரு. அதே மாரி அவர் பாடுறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ எங்க 2 பேருக்குமே பாட்டு வாஸ் அ ப்ரொஃபஷன் அவ்வளோதான். தட்ஸ் இட். வி மேரிட் பிகாஸ் வேற மத்த விஷயத்துலலாம் நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்ன மாரியே அவர் யோசிச்சாரு, அவர் மாரியே நான் யோசிச்சேன். ஸோ மத்த விஷயங்கள்லாம் ஜாயின் ஆனதுனால அது பிரையாரிட்டி வந்துருச்சு. அது மேடு ஃபார் ஈச் அதர் ஆயிடுச்சு. அது ஏன்னா அதுவும் see, as you said, எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. when I started my career, நான் ஒரு ஃப்ரெஷராக நான் உள்ள வச்சு ஷீஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் சிங்கர். அப்படி இருக்கச்சே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் சொல்லுவா எப்படி இது செட் ஆகுமா. இன்னொரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா. ஸோ ஹீஸ் லைக் மை மென்டார் ஆக்சுவலாக. அவரே சொல்லியிருக்காரு, டே அவள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா, அவள் ஷீஸ் ஆல்ரெடி ப்ரூவன் சிங்கர் அண்ட் நீ இப்போ தான் பிகின் பண்ணுற உன் கெரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, வரலன்னா நீ உனக்கு லைஃப் யோசிச்சுக்கோ. பிகாஸ் ஒரு ஃபாதர்லியாக அவர் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு எனக்கு. அப்போது ஐ யூஸ் டு திங்க் ஓகே மைட் பி. ஆனால் என்னென்னா பை காட்ஸ் கிரேஸ் அவரோட பிலீஃப் ஆர் என்ன சொல்கிறது, என்னோட ஃபேட்டா வாட்எவர் லைக் அது சக்ஸஸ் கல்யாணம் ஆன அந்த ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருந்தது அப்போது. பட் கல்யாணம் ஆன அடுத்த ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஐ கேன் சே லைக் அதுக்கப்புறம் நிறைய கண்டினியூஸாக லைக் நல்லது ஹிட் சாங்ஸ் வந்துட்டே இருந்தது பை காட்ஸ் கிரேஸ். அதுவும் 2003ல he was the maximum number of songs in Tamil. 172 songs பாடினார்.